இன்றைக்கி காலையில் தான் நான் விக்ரம் வேலை செய்கிறத பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். அதுதான் இப்போ நடந்திருக்கு. நான் எப்போ மார்னிங் லைவ் பார்க்கும்போதும் அவர் என்ன டீமில் இருக்காரோ அவர் அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கிறது தான் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி ஆனால் வெளியில் ஃபுல்லாக ஒரு நெரேட்டிவ் எப்படி இருக்குன்னா, விக்ரம் எந்த வேலையும் செய்ய மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து பார்த்துட்டு விக்ரமை கூப்பிட்டு இது செய்யலை, நான் மார்னிங்கே வெசல் வாஷிங் ஒழுங்காக பண்ணலைங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுல. அதனால் அவங்க இப்போ வந்துட்டு பார்த்துட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒரு ஆரஞ்சு சீடு இருக்குது, அங்கே வந்து டஸ்ட்பின் கவர் மாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் படியெல்லாம் அழுக்காக இருக்குது, முன்னாடி போட்டிருந்தா கார்லிக் தோல் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு விக்ரமை அப்படி அவங்க பேசுகிறத பார்த்தா கொஞ்சறாங்களா சண்டை போடுறாங்களானே கண்டுபிடிக்க முடியாத லெவலுக்கு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து விக்ரமோட வேலையில் ஒரு குறையாக சொல்கிறாங்க. இப்படி தான் எல்லாருக்கும் தப்பு நடக்கும், நீங்கள் என்னை மட்டும் எல்லோரும் குறை சொல்கிறீங்களா, நீங்கள் பண்ணதுலேயும் அந்த குத்தம் இருக்குது இந்த குத்தம் இருக்குதுன்னு ஒன்றுனா சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் சொல்கிறாரு, அது ஆரஞ்சு சீட்ஸ் இல்லை சீடு அப்படின்னோடனே, எனக்கு அதெல்லாம் இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் கிடக்குது இல்லை, இப்படி எல்லாத்தையும் போட்டு தான் நீங்களும் பெருக்கியிருக்கீங்க, நீங்களும் யாரும் வேலையை ஒழுங்காக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அமித்தை கூப்பிட்டு வச்சு நியாயம் கேட்குறாங்க. அமித் ஆஸ் யூஷுவல் ஒரு சேட்டைக்கார குழந்த மாதிரி தான் பார்வை வச்சுருப்பாரு. அதே ஆங்கிள்லேயே அவர் பார்த்துட்டு இப்போ ஏதோ சின்ன பொண்ணு சும்மா வம்பு பண்ணுற மாதிரி அவரும் சிரிச்சுட்டு, நான் எங்கே அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்பேன், விக்ரம் நீங்கள் ஒழுங்காக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நைட்டு வெசல் வாஷிங் பண்ணுவீங்கள்ல, நேற்று நைட்டு வெசல் வாஷிங் எவ்வளோ பாத்திரம் எக்ஸ்ட்ரா இருந்தது, எவ்வளோ பாத்திரம் தலை கழுவினாருன்னு எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லுவார். அப்போ வந்து பார்வதி சொல்லுவாங்க, அது நேற்று நிறைய பாத்திரம் இருந்துச்சு, தலையோட பெரிய மனசு அவர் வந்து கழுவி தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே மற்ற நாள்லாம் எவ்வளோ பாத்திரம் வந்துச்சுங்கிறது தெரியாது, அதை பார்வதி வந்து சொல்கிறாங்க, நிறைய பாத்திரம்னு. மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் சுபிக்ஷாக்கோ நம்ம எவிக்ட் ஆகி போன பிரவீனுக்கோ இல்லை யாருக்கு வேணா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அவங்க அதை செஞ்சுட்டு போயிடுவாங்க. பிரவீன்லாம் போட்ட ஹார்ட் ஒர்க்ஸ் யாரும் போட்டிருப்பாங்களான்னு எனக்கு சொல்ல தெரியாது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அந்த மனுஷன் போட்டிருக்காரு. பட் அவங்க யாரும் அதை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, இது பாரு சொல்கிறாங்க. உடனே விக்ரம் சொல்லாரு, சரி நேற்று தானே போச்சு, இன்றைக்கி வரும்ல அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நேற்று ஸ்ரீரஞ்சனி கிட்ட வாங்கின மாதிரி நாளைக்கு விக்ரமோட ஒய்ஃப், அவங்க பேர் அனிதான்னு நான் நினைக்கிறேன், அவங்க வரும்போதும் கண்டிப்பாக பார்வை கொஸ்டின் பண்ணுவாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.